நான் சுரேஷ் அரசர், ஃபிலிம் எடிட்டர். எடிட்டிங் இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ பார்த்து எங்களோட சீனியர்ஸ் ஒரு ஒர்க்கை பார்த்து இது பெட்டர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நான் அசிஸ்டன்ட் எடிட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்களெல்லாம் பார்த்து டிபார்ட்மெண்ட் மாற்றிக்கிட்டேன். குழந்தைங்க அம்மா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்கிற மாதிரி இருக்குது இந்த கேள்வி. எடிட்டிங் மட்டும் இல்லை, எடிட்டிங், கேமரா, மியூசிக், ஸ்டோரி ரைட்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், டைலாக் ரைட்டர் எல்லாமே சினிமாவே ஒரு பில்லர்ஸ் இருந்த மாதிரி. இவங்க எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவ் ஒர்க் பண்ணால் தான் ஒரு படமாக உருவாகும். நான் இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 500 படங்களுக்கு எல்லா மொழியிலையும் ஒர்க் பண்ணிட்டேன். அது தமிழில் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ரோஜா, பாம்பே, தளபதி, ரமணா, அமர்க்களம் போல் பல வெற்றி படங்கள், சந்திரமுகி, பல வெற்றி படங்கள் பணியாற்றிருக்கேன். பட் இதெல்லாமே வந்து இண்டஸ்ட்ரி சைட்லேருந்து வந்து எனக்கு நல்ல பாராட்டுகள் கிடச்சிருக்கு. ஆடியன்ஸ் இந்த படங்களெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்காங்க. கன்னடத்தில் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வந்து கிரீஷ் கர்நாட், காசரவள்ளி, பர்கு ராமச்சந்திரப்பா, நாகாபரணா முதல்கொண்ட இதில் ஆஃப் பீட் ஃபிலிம்ஸ் டைரக்டர்ஸ்க்கு நான் நிறைய பணியாற்றிருக்கேன். அங்கேயும் எனக்கு நல்ல பேர் வந்திருக்கு, புகழ் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி நான் என்ன யோசிப்பேன்னா எடிட்டிங்கில் எப்பவும் டைரக்டருக்கு என்ன சொல்ல போகிறாரு அதுதான் எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். எனக்கு எல்லா படமும் ஒரே மாதிரி இருக்காது, அது இருக்கக்கூடாது. ஆக்சுவலி டைரக்டர் இந்த படத்தில் என்ன சொல்ல போகிறாரு அன்றதை வச்சு நான் பணியாற்ற ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால் எப்பவும் வேறு கதைகள், வேறு டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறப்போ அது உண்மையிலேயே நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது என்னென்ன என்னோட அதிருஷ்டம்னு சொல்லலாம். இவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கே எனக்கு அதிருஷ்டம்னு சொல்லலாம். மணி சார் வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சர். அவர் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ஃப்ரீடம் கொடுப்பார். அவர்கிட்ட இது என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிப்பார். மணி சார் பொறுத்தவரைக்கும் இப்போ நாங்கள் தப்பான ஒரு சஜஷன் சொன்னால் கூட நல்லா இருக்காதே அப்படின்னு உடனே சொல்லவே மாட்டார். அவர் தெரியும் நம்ம சொன்ன சஜஷன்ஸ் தப்பாக இருக்குது, இது வராதுன்ட்டு இருந்தால் கூட நான் சரி பண்ணுங்க அப்படின்றது நாங்கள் பண்ணி பார்ப்போம். பண்ணி பார்த்தா நமக்கே தெரிஞ்சிடும் தப்புன்ட்டு. அப்புறம் சரி வரல, ஓகே முதல் மாதிரியே பண்ணுங்க அப்படின்னு பண்ணிவிடுவோம். அது நமக்கு எந்த அளவுக்கு அது யூஸ் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ஏதாவது ஒரு சஜஷன் கொடுக்குறப்போ, ஒரு இதாகிறப்போ 10 வாட்டி யோசிப்போம். நெக்ஸ்ட் டைம் நம்ம தப்பு பண்ணக்கூடாது, இந்த வாட்டி நம்ம சஜஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதுக்கு சான்சஸ் கிடைக்கும். அந்த மாதிரி பெரிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறப்போ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். சின்ன டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறப்போ என்ன அட்வான்டேஜ்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மேலே இருக்கும். நாங்கள் அது தப்பாக இருந்தால் டோட்டல் மிஸ்டேக் நம்மளுக்கு தான், அந்த மாதிரி கிடைக்கும். அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணணும், இதில் சினிமா நான் இப்படி, இது வந்து இந்த சீன் இவ்வளோ தான் நம்ம சொல்ல முடியும், இதில் இந்த இடத்துல இறங்குது, இந்த இடத்துல ஸ்பீடு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கும். 2 அட்வான்டேஜ், ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்கும். பாலா சார் என்னென்னா, பாலா சார் ஷூட் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுவார். அவர் ஃபஸ்ட் கட்டுக்கு வரவே மாட்டார். நீ கட் பண்ணி காட்டுங்க அப்படின்னாரு. நான் காட்டின பிறகு வந்து
அவருக்கு ரொம்ப மெமரி பவர் ஜாஸ்தி. அவர் நிறைய டேக்ஸ் போவார், அவருக்கு திருப்தியாகிறவரும் விட மாட்டார். அவர் 30 டேக் 40 டேக் போயிருப்பார். அதில் நான் பார்க்குறப்போ எனக்கு ஒரு 16வது டேக்கோ 15வது டேக்கோ எனக்கு பிடிக்கும், நான் அதை யூஸ் பண்ணியிருப்பேன். அவர் பர்டிகுலர் அதுதான் கண்டுபிடிச்சி என்ன டேக் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. 14வது டேக் யூஸ் பண்ணியிருக்கேன் சார். ஏன் அது 32வது டேக் ஒன்று நல்லா இருந்தது அப்படின்னு. இல்லை சார் 32வது டேக்கில் நான் ஏன் யூஸ் பண்ணல, நான் ஏன் 16 யூஸ் பண்ணியிருக்கேன் அன்றதுக்கு அவருக்கு கரெக்டான விளக்கம் சொல்லணும். அதை மறுபடியும் அதை காமிங்கன்னு வரும். அதை காமிச்சு இது பார்ப்பார். அப்போ நான் சொன்ன விளக்கம் கரெக்டாக இருந்தால் ஒத்துக்குவார். அவர் படத்தில் ஒர்க் பண்ணால் மெமரி பவர் ஜாஸ்தி வரும். இந்த மாதிரி ஒரு டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்.